நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு சத்தியத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 5. Galatians chapter 2 verse 5. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கலாத்திய சபைக்கு பவுலடியார் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறாரு. இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி. சுவிசேஷத்தின் சத்தியம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதியாக்க உயிர் தெழும்பியிருக்கிறாருங்கிறதே சுவிசேஷத்தின் சத்தியமாக இருக்கு. அவர் மூலமாகவே நாம ரட்சிப்படைகிறோம். அப்படி சுவிசேஷத்தின் சத்தியம் என்பது அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர் தெழும்பியிருக்கிறார் என்பதே. அந்தப்படியான சத்தியத்தை நாம விசுவாசிக்கும் போது நமக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்கள் உண்டாகணும். அதையே மையப்படுத்தி அந்த நாட்கள்ல பவுலடியார் போன்றவர்கள் பிரசங்கிச்சிருக்காங்க. இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தையே உலகெங்கிலும் போய் பறைசாற்றி இருக்காங்க. இது எல்லாருக்குள்ளயும் பலன் தரணுங்கிறதுக்காக அவங்க மிகுந்த முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் நமக்குள்ளார நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த சுவிசேஷ சத்தியம் என்ன கொண்டு வருது? உள்ளார்ந்த மாற்றங்களை. அப்படியான மாற்றங்கள் நமக்குள்ளார உண்டாகும் போதே நாம சுவிசேஷத்தின் சத்தியத்தை உண்மையாகவே அறிந்து கொண்டோம்ங்கிறது அர்த்தமா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பாக நியாயப்பிரமாண கொள்கைகளை யூதர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அதன் மூலமாக தங்களுடைய சுயத்தினால பாவத்திலிருந்து வெளியே வரக்கு நினைக்கும் போது அவங்களால அதை செய்து முடிக்க முடியல. நியாயப்பிரமாண முறைமைகளை ஒரு சடங்காச்சாரமாக பின்பற்றினவர்களாகவே இருந்தாங்க. அந்தபடியாக அல்லாம சுவிசேஷத்தின் சத்தியத்தின் மூலமாக உள்ளார்ந்த மாற்றம் உண்டாகணுங்கிறத வேதம் நமக்கு தெளிவுபடுத்தியது. அப்படியாக சுவிசேஷத்தின் சத்தியம் நம்மை ஆவிக்குரிய விருத்த சேதனத்திற்குள்ளார கொண்டு வருது. அதனால்தான் ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி உள்ளத்துல யூதனாகும் போதுதான் யூதன். யூதன் என்பவன் யார்? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், தேவனுடைய மக்களாய் இருக்கிறவங்க. ஏன்னா தேவன் யூத குலத்திலிருந்தே வந்திருக்கிறாரு. அப்படியாக தேவனுக்குரியவர்களாக நாம காணப்படுவதற்கு நமக்குள்ளார உள்ளத்துல மாற்றம் உண்டாயிருக்கணும். நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். அதுவே சுவிசேஷத்தின் சத்தியம் நமக்கு கொண்டு வருகிற ஒரு பலனாக இருக்கு. அந்தபடியாக உள்ளத்தில் ஏற்படும் மாற்றத்துல நிலைத்திருக்கும்படியாகவே நாம் இருக்கணும். இந்த வசனத்துல மேற்படியாக நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாட்கள்ல யூதர்கள்ல சிலரும் இயேசுவே கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினாங்க. அப்படி அவர்கள் பின்பற்றினாலும் அவங்க நியாயப்பிரமாண முறைமைகளையும் கை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதற்கு பின்னாக போகிறவர்களாக இருந்தாங்க. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பிரமாணம் நமக்கு கிடைத்ததோ அப்பொழுதே நியாயப்பிரமாணமானது நீங்கிவிட்டது. ஏன்னா அது மாம்சத்தின் மூலமாக வருகிற முயற்சியாக இருக்கு. இதை அந்த யூதர்கள் பின்பற்றாம அவங்க நியாயப்பிரமாண முறைமைகளை கை கொண்டதோடு அல்லாம மற்ற புறஜாதியர் கிறிஸ்துவ பின்பற்றி வரும்போது அவர்களையும் இந்த நியாயப்பிரமாண முறைமைகளை கை கொள்ளும்படியாக வலியுறுத்திருக்காங்க. இந்தபடியா இருக்கிறவங்களுக்கு பவுலடியார் கீழ்ப்படிந்து இணங்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா கலாத்திய சபையானது இந்தபடியான முறைமைகளை சிலர் கற்றுக் கொடுக்கும் போது அதற்கு இணங்கி போனவர்களாயிருக்காங்க. அதற்காகவே இந்தபடியான எச்சரிப்பின் வார்த்தைகளை பவுலடியார் எழுதியிருக்கிறாரு. அப்படி சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடவாமல் அதிலிருந்து நம்மை பிரித்திருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நாம இணங்கி போகக்கூடாதுங்கிறத பவுலடியார் மிகவும் தீர்க்கமாக சொல்றாரு. இந்தபடியாக வழிவிடுகிற காரியங்களை ஆண்டவரை சரியா அறியாத மக்கள் மாத்திரம் செய்வாங்கன்னு இல்ல. இந்த பகுதியிலேயே நமக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே கலாத்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, இப்படி இவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவா நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்?
இங்க பவுலடியார் பேதுருக்கு சில திருத்தத்தை சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி பேதுரு என்ன செய்திருக்கிறாரு? இந்த அதிகாரத்துடைய 11வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்த போது அவர் மேல குற்றம் சுமந்ததுனால பவுலடியார் அவரை முகமுகமா எதிர்த்து நின்றிருக்கிறாரு. எதற்காகனா, யாக்கோபினிடத்துல இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னாடி பேதுருவானவர் புறஜாதிகளோடு சேர்ந்து சாப்பிட்டிருக்காரு, அவங்களோட நார்மலா இருந்திருக்கிறாரு. ஆனா விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு பயந்து அவங்கள விட்டு விலகி பிரிந்திருக்கிறாரு. அவர் மாத்திரமல்லாம மற்ற யூதரும் அவரோட கூட சேர்ந்து மாயம் பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அப்படியான மாயத்துல பர்னபாவும் இழுப்புண்டான்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக யூதருக்கு பயந்து பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொண்ட போதும் அவர்களுக்கு பயந்து புறஜாதியிடத்திலிருந்து விலகினவராகவும் காணப்பட்டது நமக்கு வேத பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பேதுரு செய்த மாதிரி நிறைய பெரிய ஊழியர்கள் கூட மனிதர்களுக்கு பயந்து சுவிசேஷத்திற்கேற்ற சத்தியத்துல நிலைநிற்காம சில வெளியார்ந்த முறைமைகளையும் சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக நாம சுவிசேஷத்தின் சத்தியத்திலிருந்து வழி விலகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது நமக்குள்ளார பலன் தருகிறதாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு வெளியரங்கமான சில பலன்களை நாம எதிர்நோக்கி பார்ப்பது மாயமாகவே இருக்கும். ஏன்னா அநேக நேரங்கள்ல சில ஊழியக்காரர்கள் கூட வெளியரங்கமான சில முறைமைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளார்ந்த மாற்றத்தை மையப்படுத்த மாட்டாங்க. முதலாவதாக உள்ளத்துல மாற்றம் ஏற்படணும். அந்த உள்ளத்தின் மாற்றத்தின் மூலமாக நமக்குள்ளார வெளியார்ந்த மாற்றங்கள் வரலாம். அதையே சுவிசேஷத்தின் சத்தியம் மையப்படுத்துகிறதாக இருக்கு. அப்போ சுவிசேஷத்தின் சத்தியம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்ன? நமக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்கள் காணப்படுவது. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் உள்ளத்தில் யூதரானவரே யூதன் என்ற வார்த்தைக்கேற்ப உள்ளத்துல மாற்றம் உண்டாகணும். இருதயத்துல ஆவிக்குரிய விருத்த சேதனம் உண்டாகணும். அப்படியாக அல்லாம நம்முடைய வெளிப்புறமான மாற்றங்கள் ஒரு நாளும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. அது நம்ம சுவிசேஷத்தின் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காண்பிக்கிறதாக இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும்? நாம இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்துல நிலைத்திருக்கிறோமாங்கிறத நிதானித்து பார்க்கணும். அதை எப்படி செய்ய முடியும்? நமக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்கள் உண்டாயிருக்கா, இல்ல வெளிப்புறமான மாம்சமான காரியத்தையே நாம பின்பற்றவர்களாக இருக்கிறோமாங்கிறத நிதானித்து பார்க்கும் போதே தெரியும். அப்படியாக மாயமான வார்த்தைகளுக்கு நாம சோரம் போகாம உண்மையாகவே சுவிசேஷத்தின் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு சுவிசேஷத்தின் சத்தியத்துல நிலைத்திருப்பவர்களாய் உள்ளத்துல உண்டாயிருக்கிற மாற்றத்திற்குட்பட்டவர்களாய் இருக்க தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சுவிசேஷத்தின் சத்தியமானது எங்களுக்குள்ளார நிலைத்திருக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை நிலை கொண்டு உள்ளத்துல ஏற்படுகிற மாற்றங்களை நாங்க கவனமா இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, ஆவினால இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே எங்களுக்குள்ளார மாற்றங்களை கொண்டு வருகிறதுங்கிறத அறிந்து கொண்டு வெளிப்புறமான மாம்சமான மாற்றங்களை நாங்க ஒரு நாளும் தழுவி கொண்டவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. அப்படியாய் உம்முடைய சுவிசேஷத்தின் சத்தியத்துல நாங்கள் நிலைத்திருக்காதபடி எங்களை வழிவிலகி போகிறவர்களுடைய காரியங்களை விட்டு விலகி உம்முடைய சத்திய வார்த்தைகளில் நிலை கொள்ளும்படியான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுமாறு இடத்துல கேட்கிறோம் தகப்பனே. அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.